வெல்கம் டு VeeVee Infotech. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலான்னா, நம்மளோட டேலியில் வந்து 7.1 டேலி விஷன் வந்து புதுசாக ட்ரையலுக்காக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ட்ரையலுக்காக மட்டும்தான் இருக்குது, இன்னும் வந்து நமக்கு லைவுக்கு கொண்டுட்டு வரல. ஸோ இதில் இருக்கிற ஒரு ஃபீச்சர்ஸ் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணும்போதே HSN கோட் எல்லாமே டிஃபால்ட்டாகவே எடுத்துகிட்டு வரும். அதில் போய் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபீச்சர்ஸும் இந்த 7.1ல் வந்திருக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னா, நம்ம போட்டிருக்கிற HSN கோட் எல்லாமே கரெக்டாக அப்படிங்கிறது நீங்கள் GSTR-1ல் போய் வெரிஃபை பண்ணிவிட்டு அதை நீங்கள் வேலிடேட் பண்ணிக்கலாம். அதில் ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தாலும் கூட நீங்கள் அதிலே வந்து அப்டேட்டும் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் உள்ளே இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் டூப்ளிகேட்டாக வந்து ஒரு என்ட்ரி போடுறேன். ஸோ இந்த ஃபோன் அப்படிங்கிற நான் ஒரு ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து HSN கோடு வந்து நானே வந்து மேனுவலாக கொடுத்துருக்கேன். இது வந்து ப்ராப்பரான HSN கோடு கிடையாது. இதை பேஸ் பண்ணி நான் வந்து இப்போ ஒரு என்ட்ரி வைக்கிறேன். ஸோ நான் வந்து HSN கோட் வந்து ஓவர்ரைட் பண்ணியிருக்கேன் இந்த என்ட்ரிக்குள்ளே. அதாவது என்னென்னா, HSN கோடு வந்து நான் ஸ்டாக் ஐட்டத்தில் வந்து ஃபீட் பண்ணாமல் என்ட்ரிக்குள்ளே வந்து ஸ்பெசிஃபை டீட்டெயில்ஸ் இயர் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க அப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி ஓவர்ரைட் அக்செப்ட் பேக்குங்கிற ஆப்ஷன் கேட்கும். நம்ம மேனுவலாக வந்து என்ட்ரிக்குள்ளே நம்மளே ஒரு HSN போட்டிருக்கிறது, ஐ மீன் GST ரேட் போட்டிருக்கிறதுனால நம்ம வந்து ஓவர்ரைட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ இப்போதைக்கு இன்வாய்ஸ் எதுவும் வேண்டாம். ஸோ இப்போ வந்து நான் GSTR-1 ரிப்போர்ட்குள்ளே போகிறேன். இது நீங்கள் வந்து உள்ளே போய் பார்த்துக்கலாம். இல்லைனா Alt-G கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கோ டு ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் GSTR-1 அப்படிங்கிறத டைப் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி 3 என்ட்ரிஸ் வந்து நம்ம அப்ளிகபிள் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்லேயே வந்து வேலிடேட் HSN அப்படிங்கிறது வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் HSN சம்மரிக்குள்ளே போனாலுமே வந்து உங்களுக்கு வேலிடேட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கேயே போய் கூட பண்ணிக்கலாம். HSN உள்ள சம்மரிக்குள்ளே போய் பண்ணிக்கலாம். இப்போ நான் வேலிடேட்டுங்கிறது கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்கே என்ன காட்டுதுன்னா, இன்வேலிட் HSN கோடுன்னு காட்டிட்டு அது என்ன HSN கோடு அப்படிங்கிறது நமக்கு காட்டிடும். நம்ம அதை என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா என்ன ஸ்டாக் ஐட்டம் என்ன என்ட்ரி வரைக்குமே நமக்கு காட்டிடும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு அப்டேட் HSN டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு அவைலபிளாக இருக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேனுவலாக நம்மளே வந்து டைப் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்டாக் ஐட்டம் எதுவோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் க்ரியேட் பண்ணிக்கிறது வந்து ஃபோன் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ ஃபோன் போட்டேன்னா அதில் பேஸில் இருக்கிறது நிறைய நமக்கு எடுத்துகிட்டு வரும். இதில் டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கேயே நமக்கு வியூ ஆகிடும். டிஸ்கிரிப்ஷனே ஃபுல் நேம்ஸ் என்ன அப்படிங்கிறது வியூ ஆகும். ஸோ அது பேஸ் பண்ணி நமக்கு தேவையானது எதுவோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது வந்து மொபைல் ஃபோன் இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த HSN வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டிங்கன்னா இப்போ எனக்கு அது வந்து அப்டேட் ஆகிடும். இது GSTR-1 ரிப்போர்ட் இதுலேயே நீங்கள் போய் வேலிடேட் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் HSN சம்மரிக்குள்ளே போய் கொடுக்குறனாலும் நீங்கள் இதிலே போய் கொடுத்துக்கலாம். இப்போ என்னென்னா நான் வந்து 3 என்ட்ரிஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இதில் வந்து ஃபோனுங்கிறதுக்கு மட்டும்தான் நான் மிஸ்டேக்காக வந்து HSN கோட் போட்டிருந்தேன். இப்போ இந்த ஃபீச்சர் மூலயமா நான் வந்து யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அகெயின் வந்து நான் வேலிடேட் HSN கொடுக்குறேன். இப்போ வந்து எனக்கு எதுவுமே காட்டாது. பிகாஸ் எல்லாமே வந்து கரெக்டான HSN கோடு இருக்கிறதுனால நமக்கு எரர்ஸில் வந்து எதுவுமே எடுத்துகிட்டு வராது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.